ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவருக்குரியதான் பழி வாங்குதல், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடையது அல்ல. நிறைய நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது சில நேரத்தில் நம்முடைய இருதயம் பழி வாங்குறதற்கு அப்படியே துடிக்கும். அவங்கள நம்மளால விட முடியாது, அவர்களை நம்மாலே மன்னிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொய்யை அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. பாருங்களேன், நமக்கு ஏதோ தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோம்னா கூட நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணோம், அதனால அவங்க பேசுறாங்க, அதனால அப்படி நடக்குது. ஆனால் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மனுஷி நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னாலோ சொன்னாங்கன்னாலோ நம்மளால அதை பொறுத்துட்டு அது அமைதியா இருக்க முடியாது. நம்ம தவறு செய்ததற்கு நிறைய பேர் பணிஞ்சு போவோம், ஆனா தவறு செய்யாத ஒன்றுக்கு நம்மளால பணிஞ்சு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இல்லை, உன் பேரில் தவறாய் பேசினா கூட நம்ம எப்படி போகணுமாமா, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம அமைதியா போகணும்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள வருமானால் உங்களுடைய வளர்ச்சியில பாதி தடைபட்டு போகும். அவர்களை பழி வாங்குற நேரத்தில் நீங்க இன்னும் நிறைய செய்யலாம். சிலர் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்குனாகவே போய் பல வருடங்களை நீங்கள் வேதத்தில் சவுல் ராஜா அப்படிதான் சொன்னார். காரணமே இல்லாத ஒன்றுக்காக தாவீதை பழி வாங்கணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தன்னுடைய ராஜ்யபாரத்தில் எதையுமே செய்யாம தன்னுடைய 40 வருஷத்தை வீணா கழிச்சிட்டாரு. கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பழி வாங்கவும் முடியல, அதை நிவர்த்தியாக்கவும் முடியல. அதனால உங்களுடைய நாட்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்திருக்கலாம். பாஸ்டர், நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவர் அவனை தண்டிக்கணும், ஆண்டவர் அவன் கையை உடைக்கணும், காலை உடைக்கணும். நான் சொல்றேன், அப்படி ஜெபிப்பது கூட நமக்கு வேண்டாம். சிமேயி தூசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒருத்தர் நம்மளை திட்டுறது நல்லது, ஒருத்தர் நமக்கு விரோதமாக பேசுவது நல்லது, ஒருத்தர் நம்ம மேல் பழி சுமத்துவது நல்லது. நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதமும் நான் நம்புகிறேன் அது தீமையானது அல்ல, அது நன்மையானது, அது கர்த்தருடைய நடத்துதலின்படி தான் வருகிறது. நம்ம ஒரு நாள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டுக்கவே கூடாது, அதை பார்க்கவே கூடாது. ஆனா உங்களுடைய ஓரத்தில் அந்த நிமிஷத்தில் அந்த வெறி உங்களுக்குள்ள வரும். அதான் எப்பவுமே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கோபமான காரியம் உங்களுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த இடத்தை விட்டு முதல்ல நீங்க போயிருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தா உங்களால திரும்பி பேசலாம்னு தோணும், அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு கோபம் வரும், அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பழி வாங்குறதுக்காக தோணும். சில காரியங்களை ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்க ஆற போட்டீங்கன்னா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க நிதானமா யோசிப்பீர்கள். நீங்க யோசிக்கிற யோசனை சரியா இருக்கும். எதையுமே நம்ம அவசரப்பட்டு யோசிக்க கூடாது, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. யார் என்ன பண்ணினாலும் இன்னைக்கு ஆண்டவரத்தில் அதை ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் அந்த நேரத்திலே உத்தரவு கொடுக்க கூடாது, அந்த நேரத்திலே நான் பதில் சொல்லக்கூடாது, அந்த நேரத்திலே அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு கொஞ்சம் அமைதியா பொறுத்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நம்புறேன் உங்களை அறியாமலே அந்த காரியத்தை குறித்த ஒரு சரியான முடிவு உங்களுக்குள்ள வரும். ஆமென் சொல்லுங்கள்.